இந்த சினிமா துறையில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு நிறைய விஷயங்கள்லாம் பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சீமான் அவரோட பிரச்சனை கூட நிறைய போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுது? சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் சரியா தப்பா இல்லை என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க போல இருக்கு. அறம்னா என்ன, சாஸ்திரம் சொல்கிறது என்ன? இது சினிமா துறைன்னு ஒன்று இல்லை, எல்லா துறையினும் சொல்லலாம். ஒரு துறையை மட்டும் நேரடியாக கேவலப்படுத்தக்கூடாது, எல்லா துறையினும் சொல்லிடலாம். ஆனால் சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அதிகமாக அளவில் சினிமாவில் இருக்கிறதுனால, சினிமா துறையில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறாங்க. சினிமா துறை மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே இருக்கும். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சாஸ்திரம் வந்து பாவ புண்ணியத்தை தாங்க பார்க்கும். சாஸ்திரங்கிறது பாவமா புண்ணியமா இதை பார்க்கறது தான் சாஸ்திரம். சட்டம் வந்து மாறுபாடுக்குள்ளது. சட்டங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும், நாட்டுக்கு நாட்டு மாறுபடும், ஊருக்கு ஊர் மாறுபடும், காலத்துக்கு காலம் சாஸ்திரம் மாறும். இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு மேஜர் வயசுங்கிறது இன்றைக்கி தேதிக்கு இங்கே வந்து 18, வெளிநாடுகளில் 16 இருக்குது, இன்னும் சில நாடுகளில் 14 கூட இருக்குது. இந்த மாதிரி வயசே மாறுது. இங்கே 18 வயசுக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு பாலியல் சம்பவம் நடந்தால் அது வந்து போக்சோ சட்டத்தில் ஏதோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாலியல் சம்மந்தமாக கடுமையான குற்றமாக இருக்கும். ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு, 18 வயசு வந்து ஒரு நாள் ஆயிடுச்சுனாக்கா அது வந்து சாதாரண பாலியல் குற்றமாயிடும். இந்த மாதிரி இருக்குது. ஆக சட்டங்கள்ன்றது மாறுதலுக்கு உட்பட்டது. என்னென்ன மாறுதல்னா, சமுதாயத்துக்கு இது நாட்டுக்கு நாடு மாறும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி கல்யாண வயசுலாம் மாற்றிக்கிட்டே வராங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிட்டே வராங்க. சமூகம்னு ஒன்று இருக்குது. 3 சிஸ்டம் தான் இந்த உலகத்தில். ஒன்று சாஸ்திரம், இன்னொன்று சட்டம், 3வது சமூகம். சமூகங்கிறது என்னென்னா, 80s எல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஸ்கூட்டரில், பஜாஜ் ஸ்கூட்டரில் உட்காந்து போக முடியாது, ஒரு எஸ்டி புல்லட்டு எதுலேயும் உட்காந்து போக முடியாது. அப்படி உட்காந்து போனாலும் ஊரே தப்பாக பேசும். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தால் கூட தப்பாக போயிடும். லவ் பண்ணுறதே கூட குற்றமாகலாம் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம். இப்போ அப்படி இல்லை. 2025 தன்னோட பொண்ணு ஒரு பையன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறான் காலேஜுக்கு அப்படின்னா கூட, ஆஃபீஸுக்கு காலேஜுக்குன்னா, இல்லைன்னா இந்த தாயே வந்து ஃபோன் பண்ணி நீ வந்து என் பொண்ணை விட்டுட்டுப்பா அப்படின்வாங்க.